கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு என்னோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுற வீடியோகள். இப்போ வந்துட்டு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வந்து இந்தியா பிளாக்னு சொல்கிற ஒரு சில அலையன்ஸ் பார்ட்டிஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி அண்ட் இந்த என்டிஏ அலையன்ஸ். யாருமே யோகியம் கிடையாது. எல்லாருமே ஒருவரை ஒருத்தர் குறை சொல்வது தான் இவர்கள் செய்யும் வேலை. யார் ஒருவர் மக்களை பற்றி கவலைப்பட்டார்களா? கிடையாது. குறைதான். இவர்கள் அவர்களை குறை சொல்கிறார்கள், அவர்கள் இவர்களை குறை சொல்கிறார்கள். இது என்னைக்கு தான் முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு பிஜேபி அரசியல்வாதிகள் வந்துட்டு திமுக அவர்களை திட்டுவதும், திமுக அரசியல்வாதி பிஜேபியும் அதிமுக மற்ற கட்சிகளை திட்டுவதும். இது நேற்று ஒரு காணொளி நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஐயோ என்ன திமிரா பேசுது அந்த அம்மா, என்னன்னு தெரியல. ஒரு மக்கள் கூட தேர்ந்தெடுக்காத ஒரு பெண்மணி, ஆனால் தனக்கு இருக்கிற அந்த ஒரு எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி, இது அவங்க கட்சியால் தான் சொன்னது, எங்கள் வார்த்தைகள் கிடையாது. சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் பதவிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க பேசுகிற பேச்சு ஏதோ இவங்கெல்லாம் பெரிய ஊழலே பண்ணாத மாதிரி. அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த திமுகவில் இருக்க ஊழல்வாதிகள் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். இங்கே வந்துட்டு இந்த உதயநிதி ஸ்டாலின் தனக்கு வாயிலை சனி இருக்கும் மாதிரி அது ஏதோ ஒன்று வளரி கொண்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாலினுக்கு வந்து ஒரு மந்திரிகளை தேர்ந்தெடுக்கும் போது, நீங்கள் இவ்வளோ யோகியம் பேசினீர்கள், இந்த மாதிரி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனு இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து வந்த உடனே இதுக்கு ஒரு இது கமிஷன் போடுவேன், இப்படி அப்படியெல்லாம் சொல்லி போட்டு ஒரு வேலையும் செய்யலை. மறுபடியும் ஒரு 11 மந்திரிகள் ஊழல் கேஸ் இருக்கிறது அவங்களே தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் மற்ற அவர்களை பற்றி யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிறார்கள். அதெல்லாம் எல்லோருமே இந்த ஊழலை பொறுத்தவரையில் எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள் தான். அவர்களை எல்லோரையும் என்னை கேட்டால் இந்த கோர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சீக்கிரமாக இந்த கேஸஸை எடுத்து நடத்தி அவங்களுக்கு தீர்ப்புகளை, தண்டனை தீர்ப்புகளை கொடுக்கணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிறது என்னென்னா, இந்த ஊழல்வாதிகளை எல்லாம் அழித்து விடு கடவுளே, இவர்களெல்லாம் எதுக்கு இந்த நாட்டுக்குன்னு சொல்லி இந்த நாடு உருப்படும் இந்த ஊழல்வாதிகளை வெளியெடுத்து. ஆகியால் மக்கள், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மக்கள் ஆகிய நம்ம துருப்புச்சிட்டு இந்த ஓட் என்னும் ஒரு இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் கொடையுதுன்னு சொன்னால் இது நாம் தான் செய்கிறது தப்பு. நன்றி, வணக்கம். கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.